அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திருச்சி முள்ளிப்பாடி அருகே பேருந்து நிறுத்தம் அருகே ஒருவரின் தலையை துண்டித்து ஏரியில் வீசிய கொடூரமானது நிகழ்ந்திருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். அவரிடம் பேசலாம். வணக்கம் கதிரவன், இது தொடர்பான விசாரணை எந்த கட்டத்தில் இருக்கிறது? விவரம். வணக்கம் சரிதா. திருச்சி மாவட்டம் துறையூர் தாலுகா ஆலத்துடையான்பட்டியை சேர்ந்த மாதாக்கோயில் தெருவை சேர்ந்த நடராஜன் மகன் சுரேஷ் என்பவர் அவர் குடும்பத்துடன் அவர் மனைவி மாதவியின் தாய் பாப்பம்மாள் தொட்டியம் பகுதியில் உள்ள முள்ளிப்பாடி கிராமத்தில் வசித்து வந்துள்ளார். அங்கே கூலி வேலை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று இரவு அவர் பேருந்து நிலையத்தில் நின்ற போது சுரேஷ் அவரை மர்ம நபர் திடீரென அறிவாளால் சுரேஷை சாரமாரியாக வெட்டிவிட்டும் அவர் இரத்த வெள்ளத்தில் இறந்துள்ளார். மேலும் அவர் தலையை துண்டித்து விட்டும் தலையை எடுத்து சென்றுள்ளனர். இதை அடுத்து அந்த பகுதியில் வந்த மக்கள் அந்த இதை பார்த்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனே அங்கு சம்பவ இடத்திற்கு தொட்டியம் போலீசார் சென்றனர். இதனைத் தொடர்ந்து திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு செல்வநகரத்தினமும் அந்த பகுதியில் சென்று இது குறித்து விசாரணை செய்து வந்தனர். மேலும் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் இது தொடர்பாக முதல் கட்ட விசாரணையில் சுரேஷ் ஒரு கொலை வழக்கில், அதாவது இந்த கொலை வழக்கில் சேலத்தில் ஒரு கொலை வழக்கில் தொடர்புடைய என்பது தெரிய வந்துள்ளது. இதனால் பழிக்கு பழியாக அவர் கொலை செய்யப்பட்டுள்ளலாம் என்ற இதுல அவரை விசாரணை செய்து வந்தனர். இந்த நிலையில இதனை அடுத்து சுரேஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு முசிறி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து சுரேஷின் தலையை யார் எடுத்து சென்றார்கள், யார் அந்த மர்ம நபர்கள் என்பதை தேடி வந்தனர். மேலும் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவியும் ஆராய்ந்து வந்தனர். முதல் கட்ட விசாரணையில் துறையூர் தாலுகா ஆழ்துடையான்பட்டி தியாகு என்பவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சேலம் மாவட்டத்தில் தனியார் கம்பெனியில் வேலை செய்த போது இவர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனையில் சுரேஷ் தான் இதற்கு முழு காரணமாக இருந்து தியாவின் உயிர் நாடியை அறுத்து கொலை செய்த வழக்கு உள்ளது. இந்த நிலையில் கொலை செய்யப்பட்ட தியாவின் பிறந்த நாளான நேற்று அவரது நண்பர்களே பழிக்கு பழி கொலை செய்துள்ளதா என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் குற்றவாளி தேடி வந்த நிலையில் ஆலத்துடையான்பட்டியை சேர்ந்த கபிலேஷ் அஸ்வின் என 2 பேரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் துண்டிக்கப்பட்ட தலை எங்க உள்ளது என்பது விசாரணை நடத்த வந்த நிலையில் முள்ளிப்பாடி ஏரி பகுதியில் மீட்கப்பட்டுள்ள ஒரு தலையை, மேலும் இந்த 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் கொலைக்கு வழிகாட்டியாக இருந்த முள்ளிப்பாடியை சேர்ந்த பரமேஸ்வரனை கைது செய்துள்ளனர். மேலும் இந்த கொலையில் பலரும் தொடர்புள்ளதாக போலீசார் தொடர்ந்து விசாரணை செய்துள்ளனர். இதுல இன்னும் யார் யார் இருக்கிறார்கள், இந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் எத்தனை பேர் உள்ளார்கள் என்பது குறித்து தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பாக தொட்டியம் பகுதியில் சிசிடிவி காட்சியில தொடர்ந்து அந்த பகுதியில் ஆராய்ந்து இதில் எத்தனை பேர் உள்ளார்கள், எந்த பகுதியிலிருந்து வந்தார்கள் என்பது, அதாவது திருச்சி மாவட்டத்திலிருந்து வந்தார்களா அல்லது சேலம் மாவட்டத்தில் நாமக்கல் பகுதியிலிருந்து வந்தார்களா என்பது குறித்தெல்லாம் விசாரணை செய்து தற்போது இந்த தலையை போய் எடுத்துள்ளனர். மேலும் இந்த கொலை சம்பந்தமாக யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கலாம், எதற்காக இதை செய்தார்கள் என்பது விசாரணைக்கு தெரிய வரும். சரிதா. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.